துன்மார்க்கன். அவனுக்கு மேலாக துஷ்டனை ஏற்படுத்தி வையும். சாத்தான் அவன் வலது பக்கத்தில் நிற்பானாக. அவன் நியாயம் விசாரிக்கப்படும்போது குற்றவாளியாக கடவன். அவன் ஜெபம் பாவமாக கடவது. அவன் நாட்கள் கொஞ்சமாக கடவது. அவன் உத்தியோகத்தை வேறொருவன் பெறக்கடவன். அவன் பிள்ளைகள் திக்கற்றவர்களும் அவன் மனைவி விதவியுமாக கடவர்கள். அவன் பிள்ளைகள் அலைந்து திரிந்து பிச்சை எடுத்து தங்கள் பாழான வீடுகளிலிருந்து இறந்துண்ண கடவர்கள். கடன் கொடுத்தவன் அவனுக்கு உள்ளதெல்லாவற்றையும் அபகரித்துக் கொள்வானாக. அவன் பிரயாசத்தின் பலனை அந்நியர் பறித்துக் கொள்ள கடவர்கள். அவனுக்கு ஒருவரும் இரக்கம் காண்பியாமலும் அவனுடைய திக்கற்ற பிள்ளைகளுக்கு தயவு செய்யாமலும் போவார்களாக. அவன் சந்ததியார் நிர்மூலமாக கடவர்கள். 2ஆம் தலைமுறையில் அவர்கள் பேர் அற்றுப்போவதாக. தாவீதுக்கு அநேகர் சத்துருக்களாய் இருக்கிறார்கள். ஆனாலும் அவர் இந்த சங்கீதத்தில் ஒரு குறிப்பிட்ட சத்துருவை பற்றி கர்த்தரிடத்தில் முறையிடுகிறார். மற்ற எல்லா சத்துருக்களையும் விட இந்த சத்துரு அவருக்கு மிகவும் மோசமானவராய் இருக்கிறார். தாவீதுக்கு தேவன் மீது பரிசுத்த பக்தி வைராக்கியம் இருக்கிறது. பாவத்திற்கு விரோதமாகவும் கிறிஸ்துவின் சத்துருக்களுக்கு விரோதமாகவும் தாவீது பக்தி வைராக்கியம் காண்பிக்கிறார். இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுத்த யூதாஸ் காரியத்தை பற்றி தாவீது இங்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுவதாக வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். யூதாஸ் காரியத்தின் அழிவை தாவீது முன்னறிவிக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மை காட்டிக் கொடுத்த யூதாஸ் காரியத்தை பற்றி சொல்லும்போது அவனை கேட்டின் மகன் என்று சொல்லுகிறார். தாவீதின் காலத்தில் யாருக்காவது யார் மீதாவது கோபமும் கசப்புணர்வும் இருக்கும் என்றால் அவனை இடைவிடாமல் சபிப்பதும் தூஷிப்பதும் வழக்கம். தங்களால் தூஷிக்க முடியாவிட்டாலும் தங்களுடைய சத்துருக்களை தூஷிப்பதற்கும் சபிப்பதற்கும் அவர்கள் கூலிக்கு ஆட்களை அமர்த்திக் கொள்வார்கள். இவ்வாறு கூலிக்கு அமர்த்தப்பட்டவர்கள் சத்துருக்களின் வீட்டு வாசல்களுக்கு முன்பாக நின்று அவர்களை சபித்து தூஷிப்பார்கள். தேவனுடைய சபைக்கு விரோதமாகவும் அவருடைய ஜனத்திற்கு விரோதமாகவும் எழும்பி இருக்கிற சத்துருக்கள் மீது தாவீது கோபமாய் இருக்கிறார். இப்படிப்பட்ட சத்துருக்கள் துணிகரமாய் பாவம் செய்வார்கள். அவர்கள் மனம் திரும்ப மாட்டார்கள். தேவனை மகிமைப்படுத்த மாட்டார்கள். தாவீது இங்கு ஒரு துஷ்ட மனிதனை பற்றி சொல்லுகிறார். அவனே ஒரு துஷ்டன். கர்த்தர் அவனுக்கு மேலாக ஒரு துஷ்டனை ஏற்படுத்தி வைக்க வேண்டும் என்றும் சாத்தான் அவனுடைய வலது பக்கத்தில் நிற்க வேண்டும் என்றும் தாவீது ஜெபம் பண்ணுகிறார். துஷ்டனை விட பெரிய துஷ்டன் அதிகமாய் தீங்கு செய்வான். துஷ்டன் மனுஷருக்கு தீங்கு செய்வான். பெரிய துஷ்டனோ துஷ்டனுக்கு கூட தீங்கு செய்து விடுவான். கர்த்தர் ஒருவனை தண்டிக்கும் போது அவனுடைய பாவமே அவனுக்கு சாபமாய் இருக்கும். அவனுடைய மனச்சாட்சி அவனுக்கு விரோதமாய் திரும்பும். சங்கீதக்காரர் தன்னுடைய சத்துருவை பற்றி கர்த்தரிடத்தில் முறையிடும் போது அவன் நியாயம் விசாரிக்கப்படும் போது குற்றவாளி ஆக கடவன், அவன் ஜெபம் பாவமாக கடவது என்று சொல்லுகிறார். தன்னுடைய சத்துருவின் ஆயுசு காலம் குறைந்து போக வேண்டும் என்றும் அவன் தன் ஆயுசு காலத்தில் பாதியிலேயே மரித்து போக வேண்டும் என்றும் தாவீது விண்ணப்பம் பண்ணுகிறார். நீதியின் பட்டயத்தினால் சத்துரு அழிக்கப்பட வேண்டும். இப்படிப்பட்ட துன்மார்க்கனுடைய ஆயுசு நாட்கள் கொஞ்சமாக கடவது என்று தாவீது தேவனிடத்தில் முறையிடுகிறார். துன்மார்க்கன் மரித்து போகும்போது அவனுடைய சொத்துக்களும் தொழில்களும் உத்தியோகங்களும் வேறொருவருக்கு கைமாறி போய்விடும். அவன் உத்தியோகத்தை வேறொருவன் பெற கடவன் என்று தாவீது தன்னுடைய சத்துருவை சபிக்கிறார். துன்மார்க்கனுக்கு தண்டனை கிடைத்தால் மாத்திரம் போதாது, அவனுடைய குடும்பத்தாரும் சீரழிந்து போக வேண்டும் என்று தாவீது கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். அவன் பிள்ளைகள் திக்கற்றவர்களும் அவன் மனைவி விதவையும் ஆக கடவர்கள். அவன் பிள்ளைகள் அலைந்து திரிந்து பிச்சை எடுத்து தங்கள் பாழான வீடுகளில் இருந்து இழந்துள்ள கடவர்கள். துன்மார்க்கனுடைய குடும்பத்தார் அழிந்து போக வேண்டும். அவர்கள் திக்கற்றவர்களாய் போக வேண்டும். அவர்கள் அலைந்து திரிந்து பிச்சை எடுக்க வேண்டும். அவர்களுடைய வீடுகள் பாழாய் போக வேண்டும் என்று சொல்லி தாவீது அவர்களை சபிக்கிறார். பிள்ளைகள் அலைந்து திரிந்து பிச்சை எடுக்கும் போது அவர்களுடைய பெற்றோரின் பாவம் அவர்களுக்கு வந்திருப்பதை ஜனங்கள் புரிந்து கொள்வார்கள். துன்மார்க்கனுடைய சந்ததியை எல்லோரும் வெறுப்பார்கள். பெற்றோரின் பாவம் பிள்ளைகளை தொடர்ந்து வந்து பிடிக்கிறது. துன்மார்க்கனுடைய குடும்பத்தார் அழிந்து போவது போலவே அவனுடைய சொத்துக்களும் அழிந்து போக வேண்டும் என்று தாவீது சபிக்கிறார். கடன் கொடுத்தவன் அவனுக்கு
உள்ளது எல்லாவற்றையும் அபகரித்துக் கொள்வானாக. அவன் பிரயாசத்தின் பலனை அந்நியர் பறித்துக் கொள்ள கடவர்கள். துன்மார்க்கன் ஒருவனுக்கும் இரக்கம் காண்பித்திருக்க மாட்டான். துன்மார்க்கன் கஷ்டப்படும் போது அவனுக்கு யாரும் இரக்கம் காண்பிக்க கூடாது என்றும், துன்மார்க்கனுடைய பிள்ளைகள் திக்கற்றவர்களாக அலைந்து திரிந்து பிச்சை எடுக்கும் போது அவர்களுக்கு யாரும் தயவு செய்யக்கூடாது என்றும் தாவீது சபிக்கிறார். துன்மார்க்கரின் பிள்ளைகள் செழித்திருக்க மாட்டார்கள். பெற்றோரின் பாவமும் சாபமும் அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் கடந்து வரும். தேவனுடைய கிருபை துன்மார்க்கனுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்காது. மனுஷரும் அவர்களுக்கு இரக்கம் காண்பிக்க மாட்டார்கள். பெற்றோரின் பாவத்திற்கு பிள்ளைகள் பொறுப்பேற்க முடியாது. பிள்ளைகளுக்கு தங்கள் பெற்றோரின் பாவங்கள் மூலமாய் துன்பங்களும் கஷ்டங்களும் வரும்போது பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய இரக்கத்திற்காக கெஞ்சி மன்றாட வேண்டும். கர்த்தர் கிருபையும் இரக்கமும் உள்ளவர். துன்மார்க்கனுக்கு நல்ல மரணம் வராது. அவன் சடுதியில் செத்து போவான். துன்மார்க்கன் மற்றவர்களுடைய சொத்துக்களை அநியாயமாய் பறித்துக் கொண்டவன். துன்மார்க்கன் மரிக்கும்போது அவனுடைய சொத்துக்களையும் மற்றவர்கள் அபகரித்துக் கொள்வார்கள். துன்மார்க்கனுடைய பிள்ளைகளுக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் தரித்திரராகவும் திக்கற்றவர்களாகவும் அலைந்து திரிந்து பிச்சை எடுப்பார்கள். அவர்களுக்கு கண்ணியமான வாழ்க்கை இருக்காது. மிகுந்த அவமானத்தோடு ஜீவிப்பார்கள். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தினால் சாபம் வருகிறது. பெற்றோரின் பாவம் பிள்ளைகளுக்கு சாபமாக முடிகிறது. பெற்றோர் இதை நினைவு கூர்ந்து தங்களுடைய பாவங்களை விட்டு விலகி பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும். துன்மார்க்கனுடைய சந்ததியார் நிர்மூலமாக கடவர்கள் என்றும், இரண்டாம் தலைமுறையில் அவர்கள் பேர் அற்று போவதாக என்றும் சங்கீதக்காரர் அவர்களை சபிக்கிறார். யூதாசை பற்றி கூறப்பட்டிருக்கிற காரியங்கள். துன்மார்க்கனுக்கு மேலாக துஷ்டனை ஏற்படுத்தி வையும். சாத்தான் அவன் வலது பக்கத்தில் இருப்பான். அவன் நியாயம் விசாரிக்கப்பட்டு குற்றவாளி ஆகட்டும். அவனுடைய ஜெபம் பாவமாக மாறும். அவனுடைய நாட்கள் கொஞ்சம். அவன் உத்தியோகஸ்தனாக இருந்தான். அவன் உத்தியோகத்தை வேறொருவன் பெற்றுக்கொள்ளட்டும். அவனுக்கு மனைவி மற்றும் பிள்ளைகளும் உண்டு. அவன் பிள்ளைகள் திக்கற்றவர்களாகி நாள்தோறும் அலைந்து திரிந்து பிச்சை எடுக்கிறார்கள். அவர்கள் பாழான வீடுகளில் இருந்து இறந்துண்கிறார்கள். கடன் கொடுத்தவர்கள் அவனிடம் உள்ளது எல்லாவற்றையும் அபகரித்துக் கொள்கிறான். அவன் பிரயாசத்தின் பலனை அந்நியர் பறித்துக் கொள்ளுவார்கள். அவனுக்கு ஒருவரும் இரக்கம் காண்பிக்க மாட்டார்கள். அவனுடைய திக்கற்ற பிள்ளைகளுக்கு தயவு செய்யாமல் போவார்கள். அவனுடைய சந்ததி நிர்மூலமாக்கப்படும். இரண்டாம் தலைமுறையில் அவர்கள் குடும்பத்தின் பேர் அற்றுப்போகும். அவன் பிதாக்களின் அக்கிரமம் கர்த்தருக்கு முன்பாக நினைக்கப்படும். அவனுடைய தாயின் பாவம் நீங்காமல் இருக்கும். அவனுடைய தாய் தகப்பனுடைய பாவங்கள் நித்தமும் கர்த்தருக்கு முன்பாக இருக்கும். அவர்கள் பேர் பூமியில் இராமல் நிர்மூலமாக்கப்படும். அவன் கிறிஸ்துவின் மேல் தயம் செய்ய நினைக்கவில்லை. சிறுமையும் எளிமையுமானவனை துன்பப்படுத்தினான். அவன் மனம் உரிமுள்ளவனை கொலை செய்யும்படி தேடினான். அவன் சாபத்தை விரும்பி அதை அறுவடை செய்தான். அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமற் போனான். அது அவனுக்கு தூரமாய் விலகி போகும். அவன் சாபத்தை தனக்கு அங்கியாக உடுத்தி கொண்டான். அவன் அறுவடை செய்த சாபமானது அவன் உள்ளத்தில் தண்ணீரைப் போல் பாயும். சாபமானது அவன் எலும்புகளில் எண்ணெயைப் போல் பாயும். சாபம் அவன் மூடிக்கொள்கிற வஸ்திரமாக இருக்கிறது. சாபம் அவன் நித்தமும் கட்டிக்கொள்கிற கச்சையாக இருக்கிறது. இவைகள் அனைத்தும் அவனுக்கு கிடைக்கிற பலன்.